அங்கே அந்த பக்கம் துணை முதலமைச்சர் உட்காந்துருக்காரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, யாருக்கும் வராத கோபம் ஏன் சேகர் பாபுக்கு வருது? ஏன் தாய்மொழியை குறித்து நான் பேசுவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை உங்களுக்கு சேகர் பாபு அவர்களே? என்ன பிரச்சனை? 10.5% சாதி ஒதுக்கீடு இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் தடையில்லைன்னு சொல்றது உங்களுக்கு என்ன பிரச்சனை? சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ் சாதிகளுக்கு அவர்களுக்கு எண்ணிக்கை ஏற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதே மாதிரி பக்கத்திலே நம்முடைய தெலுங்கானாவில் 25/2/2025 ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் என்ன அந்த அரசாணை சொல்லுது அப்படின்னா, தெலுங்கானாவில் இருக்கிற சிபிஎஸ் ஸ்கூல் உள்பட சிபிஎஸ், ஐசிஎஃப், ஐபி எல்லாமே மத்திய அரசுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பள்ளிகள், இன்டர்நேஷனல் பள்ளிகள், இந்த பள்ளிகளிலும் கண்டிப்பாக தெலுங்கை நீங்கள் படிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறது. அதுபோன்று தமிழக அரசும் உத்தரவிட வேண்டும் என்கிற கருத்துக்களை சட்டமன்றத்தில் பதிவு செய்தேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே அதிமுக உறுப்பினர்களும் எழுந்து கத்துகிறார்கள், அங்கே அமைச்சரவையில் இருக்கிற சேகர்பாபு போன்ற அமைச்சர்களும் எழுந்து கத்துகிறார்கள்.